சந்தோஷம். இன்னைக்கு முக்கியமான ஒரு தௌத்தி பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். கபால ரந்திர தௌத்தி. கபாலன்னா ஃபோர்ஹெட், ரந்திரான்னா நேசல் பேசேஜஸ், அதாவது ரந்திரா மீன்ஸ் ஹோல்ஸ். அப்போ இங்கே இருக்கிற நேசல் பேசேஜஸ். தௌத்தி அப்படின்னா கிளென்சிங். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த கையை கட்டை விரலில் டெம்பிள், அதாவது நெத்தி பொட்டில் வச்சுட்டு மெதுவாக ஒரு 6 times இதை மசாஜ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது இந்த 2 விரல் வச்சுட்டு ஐப்ரோவோட மேலேயும் கீழேயும் வச்சுட்டு பிஞ்ச் பண்ணணும். ஐப்ரோவோட எண்டு வரைக்கும், ஐப்ரோ தொடக்கத்துலேருந்து ஐப்ரோவோட எண்டு வரைக்கும். மூணாவது இந்த 2 விரல் வச்சுட்டு கண்ணை சுற்றி அடுத்தது இந்த லிப்ஸுக்கு மேலேயும் கீழேயும். இப்போ கண்ணுக்கு கீழே ரொட்டேஷன், ஆப்போசிட் டைரக்ஷன், ரிலாக்ஸ். இப்போ கீழேருந்து 3 விரலில் ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணை திறந்துக்கலாம். இது எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. கன்சீவாக இருக்கவங்க மட்டும் இதை செய்ய வேண்டாம், மற்றவங்க எல்லோரும் செய்யலாம். இது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு, டென்ஷனுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பயிற்சி. இந்த முன்னெற்றி பகுதியில் பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகிறதுனால பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு சகசிரார சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த சைனஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நீர் கோத்து இருந்துச்சுன்னா அது எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகும். கண்ணுக்கு போகிற நரம்புகள்லாம் நல்லா தூண்டப்படும். ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். இது நேச்சுரலாகவே மைண்டுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்குற ஒரு பயிற்சி. ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னா 2 minutes இதை டக்குன்னு செஞ்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடலாம். உடனே திருப்பி வேலைக்கு போயிடலாம். நல்ல பயிற்சி. இதை எல்லாரும் செஞ்சு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம்.